ஐபிஎல் தொடர 2 தோல்விகளோட ஆரம்பிச்சிருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தவிர்க்க கொல்கத்தாவோட பல பரீட்சை நடத்தி இருக்கிறாங்க. மும்பை கொல்கத்தா அணிகள் இதுவரைக்கும் 34 போட்டிகள்ல மோதி இருக்கிறாங்க. இதுல மும்பை 23 போட்டியிலையும் கொல்கத்தா 11 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக், ரஹானே பேட்டிங்ல கலக்கு வாங்கணும். மிடில் ஆர்டர்ல பெரிய ரன் சேஸுக்கு ரிங்கு ரசல் காம்போ கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. உலகத்தோட 2 பெஸ்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்களான வருண், நரேன் இணை போடக்கூடிய 8 ஓவர்கள் எதிரணிக்கு சவாலா இருக்கும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, திலக் வர்மா டாப் ஆர்டர்ல அடிச்சு நொறுக்குனா எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில களம் இறங்குவாங்க. மிடில் ஆர்டர்ல சாட்னர், வில் ஜாக்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. பந்து வீச்சுல தீபக் சஹர், ட்ரெண்ட் போல் பவர் பிளேல தலைவலிய திருவாங்கணும் எதிர்பார்க்கப்படுது. கொல்கத்தா அணியோட ப்ராபபிள் 11 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஆர்டர் வீரர்களா குவிண்டன் டி காக், சுனில் நரேன், அஜிங்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், மனிஷ் பாண்டே இருப்பாங்க அப்படின்னும், மிடில் ஆர்டர்ல ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங் இருப்பாங்க அப்படின்னும், பவுலர்களா ஆண்ட்ரிச் நார்ஜே, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயரா மொயின் அலி இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி மும்பையோட பிளேயிங் 11ல பார்த்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் மெனிஸ், நமன்தீர், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், முஜிபுர் ரஹ்மான் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா கரண் சர்மா விளையாட வாய்ப்பு இருக்கு.